கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் உபாகமம் என்ற புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எதிர்காலத்திற்கு எப்படி தேவன் அவர்களை வழிநடத்த போகிறார், அவருடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்க போகிறது, தேவனுடைய திட்டங்கள், தேவன் அவர்களுக்கு வைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதாவது எதிர்காலத்தில் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது. அதே போல அவர்கள் எதிர்காலத்திலே இதுவரை பார்த்ததை விட இனி தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்க்க போகிற தேசத்தில் அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய மேகஸ்தமம் அக்கினி ஸ்தமமானது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை எப்படி நடத்த போகிறார் என்பதுக்குரிய ஒரு முழு எதிர்காலத்துக்குரிய திட்டங்களை, வாக்குத்தத்தங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் இப்போ அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க போகிற ஒரு சில காரியங்கள், அதாவது இப்போ அவங்க கானானுக்குள்ளே போகிறார்கள். அதை சந்திக்க போகிற அந்த இடத்துல அவருடைய எதிராளிகள் பலசாலிகள், வல்லுநர்கள், சிறந்தவர்கள், என்ன சொல்ல போனால் வளர்ச்சியில எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள். இவர்களோ ஒரு அடிமைகளாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் பயமும் கலக்கமும் இருந்தது. ஏனென்றால் மோசே இதுக்கு பிறகு அவர்களோடு வரப்போவதில்லை, இனி யோசுவா தான் அவர்களை வழிநடத்த போகிறார். இந்த அதிகாரத்துக்கு பிறகு, யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அவர்கள் கானானுக்குள்ளே போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு சில நாட்களுக்குள்ள அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஆபிரகாம் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க போகிறார்கள். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு முன் செல்வேன். முன் செல்லுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் யுத்தம் செய்ய போகிறவர்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தினர்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க மற்ற வேலைகளை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாருக்கும், அதாவது புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர்னு வச்சுடுங்க. பிறகு யுத்தத்திற்கு போகிறதற்கு பல லட்சம் பேர் இருந்தார்கள். அதுபோக ஸ்திரீகள், பிள்ளைகள், அப்ப குறைஞ்சது ஒரு 20-25 லட்சம் வச்சுக்கிட்டுங்களேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த எத்தனை லட்சம் பேருக்கு முன்பாக நான் தான் உங்களுக்கு முன்பாக போவேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அவர் உங்களோடு இருப்பார். Thank you Jesus, glory to God. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர்களோடு கூட இருப்பேன். அங்க இருக்கிற பாரபட்சம் கிடையாதுங்க. 25 லட்சம் பேரோட அவர் இருந்தாருங்க. ஏன்னா ஒரு யுத்தத்துக்கு போய் கூட ஒருத்தரும் மடியல, எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. எப்போ மடிஞ்சாங்கன்னா ஆகானால வந்த செயலால மட்டும்தான் மடிஞ்சாங்க. ஆயி பட்டணத்தில் மற்ற பிரகாரம்
கர்த்தர் எல்லாரோடு இருந்து பாதுகாத்தார். ஒரு பாவத்தினால மற்றவர்களும் அழிவு வந்தது, மற்றவர்கள் சாக வேண்டியது. எவனோ செய்த பாவத்திற்கு யாரோ ஒருவர் மறிக்க வேண்டியது இருந்தது. பாருங்க, ஆண்டவரும் அந்த பரிசுத்தம் இல்லை என்னதும் அவர் அவங்களுக்கு முன்பாக போல, அவங்களோட இல்லை, விலகிட்டார். எதிரி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க என் அன்புக்குரியவர்கள், இப்ப சொல்றாரு, நான் அவளோடு கூட இருப்பேன். பிறகு அவர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படுவோ கலங்க வேண்டாம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் விலகவே மாட்டாருங்க. உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்கள், எத்தனை கோடிகள், எவ்வளவு படிப்புகள், எவ்வளவு அதிகாரங்கள், எத்தனை மேட்டிமைகள், உயர்வுகள் இருந்தாலும் சரிங்க, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, தேவனுடைய மகிமைக்கு முன்பாக இந்த உலகத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தா போதும், அவர் நம்மோடு இருந்தா போதுங்க. அது எத்தனை பெரியது, எத்தனை மேன்மையானது, எத்தனை பெரியது, எத்தனை பெரிய காருண்யம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் போதுங்க. நம்முடைய தேவைகள் நிறைவாக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் சமாதானமாக இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம்முடைய ஊழியங்கள் சூப்பர் பெஸ்ட்டாக இருக்கும், நம்முடைய தொழில்கள் பெஸ்ட்டாக இருக்கும், நம்முடைய வேலைகள் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தவிர, அவரை தேடுகிறதுக்கு தவிர, அவரை ஆராதிக்கிறதுக்கு தவிர நம்ம வேற எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு மாத்திரம்தான் பயப்படணும். அப்போ பாருங்க, தேவ பிரசன்னம், தேவ மகிமை நமக்குள்ள இருந்து அப்படியே வெளிப்பட அவர் நம்மோடு கூட இருப்பாரா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் நம்மோடு இருப்பாரானால், அவருடைய பிரசன்னத்தின் மகிமை, அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்குமானால், எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பா இருந்தாலும் சரி, நம்ம அதை அழகா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட வர்றாருன்னா எதையும் தாண்டலாம், எதையும் ஜெயிக்கலாம், எதையும் முறியடிக்கலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்துல நாம் இருக்கிறோம், நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். குயவன் கையில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை விசுவாசிகள் பாவம் செய்து விட்டால் தேவன் அவர்களை கைவிட்டு விடுவாரா? அவர் உன்னை விட்டு விலகுதல், உன்னை கைவிடுதல் அவர் சொல்லி இருக்கிறதுனால அவர் கைவிட மாட்டார். ஆனால் அதற்காக பாவம் செய்யணும் சுதந்திரத்தை கொடுத்துட மாட்டார். ஆனால் அதற்கு மாறாக அவர்களை பரிசுத்தப்படுத்தி சுதந்திரவாளியாய் மாற்றுகிறதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அந்த விசுவாசி, அந்த சபை மக்களை, அந்த கிறிஸ்தவனை, பாவத்தில் விழுந்தவனை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துகிறதற்கு அவர் எடுக்கிற முயற்சி அதிகம். அதனால்தான் அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. நம்மை விட்டு விலகாதவர் அவர் கைவிடப்பட்டாங்க. ஏன்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்த கரத்தினாலே அவருடைய சரீரத்தை, ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரை கைவிட்டுலாங்க, எங்களுக்கு வேண்டாம் அவருன்னு. ஆனால் அவர் உங்களை கைவிட மாட்டார், மறக்கவும் மாட்டார். அவருடைய அன்பு, அவருடைய சிநேகம் போல இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த உலகம் நம்ம கைவிடும், உறவுகள் நம்ம கைவிடும், எல்லாரும் நம்மை விட்டு விலகுவார்கள். ஆனால் என் தேவன் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்பதன்பைக்குள்ளே தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார்.
ஆகினால நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிச்சிருக்கேன். நெகேமியா புத்தகத்தில் 9:19 நாம் வாசிக்கும் பொழுது, நெகேமியால புத்தகம், நீ உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடாமல் அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை அவர் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை விட்டு விலகவில்லை நீர். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காக ஆபிரகாம் சந்ததியை நேசித்தார். தாவீதுக்கு விளக்கை ஏற்றுவதற்காக ஆண்டவர் பாபிலோன்ல இருந்து நெகேமியா மூலமாய் அவர் கொண்டு வருகிறார். அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இளைப்பாறலை கொடுக்கிறார். இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டிட்டாங்க. வீடுகள்லாம் கட்டப்பட்டுருச்சு. தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், லேவியர்கள் பூரிகைகள்லாம் ஊதப்பட்டு ஆராதனை பயங்கரமாக நடத்தப்படும் பொழுது அவரவர் செய்த பாவத்தினால் அழுது தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது நெகேமியா சொல்லுகிறார், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. ஆமென். அவர்களை பாபிலோனிலும் கைவிடவில்லை. அவர்களுக்கு எப்பொழுதும் வழி நடத்துகிற மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக, வெளிச்சம் காட்டுகிறவராக நீர் அவரோடு கூட இருந்தீர். அவர்களை விட்டு விலகவே இல்லை. சிறுவேளை ஜனங்க விலகிட்டாங்க பாவம் செய்து. ஆனா தேவன் அவர்களை வழிநடத்துறதுல விடலைங்க. பாருங்க, வாசிக்கிற மறுபடியும் 34 உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நீர் நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன், இப்பொழுது உடன்படிக்கை கிருபை காக்கிற வல்லமை பயங்கரமான மகாதேவன் எங்கள் தேவன். அல்லேலூயா. அவங்க கையிலிருந்து விடுதலையாக்கி அவளை கொண்டு வந்து மறுபடியும் அவர்களுக்கு ஒரு கொம்பை குச்சியை கொடுத்து அவர்களை மறுபடியும் அவர் பெரிய தயவினால அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவளுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வளிக்கிறார். எப்போ தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறார். நான் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மறுபடியும் நம்முடைய வீட்டை கட்டுவார், நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார், நம்முடைய பிள்ளைகளை கட்டுவார், நம்ம குடும்பத்தை கட்டுவார். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் முழுத வாசித்து பாருங்க. அவங்க முழுவதும் மனம் திரும்புறாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை இறங்கி அவர்களை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். அவளை மன்னிச்சிட்டார், மனதுருக்கிட்டார். அவருடைய தயவு அவர்களுக்கு பயங்கரமாக கிடைச்சது. அத்தனை கிருபை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். அடுத்து யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்க நாளிலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் யோசுவா. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகிற இடம்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர், நீ இந்த ஜனங்களை கூட்டிட்டு போப்பா, நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பலப்படுத்துற. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது ஜோசுவா, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறவர் என்பதை நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர். உண்மைங்க. யோசுவா பார்த்தீங்கன்னா வாலிபத்துல சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாத, ஆசாரி கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்த யோசுவா. அதே போல மோசேயோட கூடவே எப்பொழுதும் கூட அசிஸ்டண்டாக துணையாக இருந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தவர், தேவ ஆவி பெற்ற யோசுவா. இப்போ அவருக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் உயர்வை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் என்னதான் உயர்வு வந்துட்டாலும் ஒரு கலக்கம், ஒரு பயம் இருக்கும்.
எப்படி இவர்களை நடத்துவது, எப்படி ஜனத்தை நடத்துவது, எப்படி இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி சரியாக நம்மால் எப்படி பங்கிட முடியும் பாருங்க. அதுக்குத்தான் தேவ ஆவியானவர், அதுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் அவருக்கு சொன்னார், என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்ட தினமானதாயிரு. மோசே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ போகணுமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறம் விலகாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், எப்போது புத்திமான நடந்து கொள்வாய். அவ்வளோதான். ஆண்டவர் சூப்பராக ஒரு காரியம் சொல்லிட்டார். என்னென்னா, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ பயப்படாத, நீ பலம் கொண்டு தினமனத தைரியமா நீ போ, நான் உன் கூட வருவேன். ஆனால் ஒன்று செய்யணும், தேவனுடைய வார்த்தையை பிரமாணத்தை கை கொள்ளணும். அது வலதுபுறமும் இடதுபுறமும் நீ என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாது. நீ அதை என்ன செய்யணும் தெரியுமா, அதை கவனமாய் செயல்படுத்தணும் வாழ்க்கையில. நீ போக விடலாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அதை நீ வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்ய விட்டு விலகாத, அது ஒன்று நடத்தும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வேதம் பார்த்தீங்களா, யோசுவாவை எப்படி உயர்த்தி வச்சிருக்கு. நானும் என் வீட்டார் மீதால் கர்த்தரை சேவிப்போம். இன்னைக்கு நீங்களும் குடும்பமாக சேவிக்கிறீங்களா? ஆண்டுடைய ஆலயத்தை விட்டு விலகாத யோசுவா, தேவ ஆவியை பெற்ற யோசுவா, தேசத்திற்காக யுத்த களத்தில் நின்று தன் ஜீவனை பாராமல் வெற்றியை தேடி தந்த ஜோசுவா, தேசத்திற்கு சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்த யோசுவா, கர்த்தரையே தேடிக்கொண்டிருந்த யோசுவா. யோசுவா இருந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். யோசுவா சொல்லி கர்த்தர் சூரியனை சட்டை நிற்க பண்ணினார். எத்தனை வெற்றிகள் தெரியுமா? காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை வலதுபுறமும் இடதுபுறம் விட்டு விலகாத யோசுவா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க, புத்திமானாக இருப்பீங்க. நீங்கள் செய்தெல்லாம் வாய்க்கும், சக்ஸஸாக இருக்கும். ஆமாம், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1:1, 2, 3 நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலும் நடக்காதுங்க. அதனால வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. அவர் விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு ஜெயமே உண்டாகும், எல்லா வாய்க்கும், சுதந்திரம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல உயரத்தில் மேன்மையில் கர்த்தர் உங்களை வைப்பார். எதிர்கால திட்டங்கள் எல்லாம் சிறப்பாய் முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், தெரிந்த ஒரு வசனம் தான். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு கடவுளை விட, இயேசுநாதரை விட பணம் முக்கியமாயிருச்சு. உலகத்துக்கும் பணம் முக்கியமாயிருச்சு, உலகத்தானுக்கும் பணம் முக்கியமாயிருச்சு, சபைக்கும் பணம் முக்கியமாயிருச்சு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபை முக்கியமாயிருச்சு. இன்னைக்கு மனித அன்புகள்லாம் தனிஞ்சு போயிடுச்சு. அன்புலாம் கிடையாது, இன்னைக்கு ஸ்நேகம்லாம் கிடையாது. பணத்திற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு உலகம் இல்லையா? பணம் பணம் பணம். அதனால தான் சொல்ல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஏன்னா பண ஆசை இருந்ததுனால தான் யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்தார். பண ஆசை இருந்ததுனால தான் பிழையாம் பாலக் வச்சு கேட்டு வந்தார். பண ஆசை இருந்ததுனால தான் சவுல் ராஜ்யத்தை இழக்க வேண்டியது இருந்தது. பண ஆசை இருந்ததுனால தான் இல்லையா லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாங்க. இந்த பண ஆசை இருக்க ஆரம்பிச்சுட்டா தேமாய் பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு போயிட்டான். பண ஆசை இருந்ததுனால தான் அனனியா சப்பீரால் மரித்து போக வேண்டியது இருந்தது. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படியே இன்னைக்கு பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுக்குறது இல்லைங்க. ஆனால் தாண்டு சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு போதுமான மனசு இல்லை. இன்னும் 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 இல்லையா? உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அது போதும்னு எண்ணுங்க, அதை துதிங்க.
கர்த்தர் கொடுக்கறதுக்கு நினைச்சதை துதிங்க. அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுவே போதப்பா, நீர் கொடுத்தீர், இந்த நாள் நடத்துனீங்களே, நன்றி சொல்லுங்க. யாரும் பணத்தை வாரிக்கிட்டு போக முடியாது. யாரும் போகும்போது பெட்டியில் பணத்தை அடுக்கி உங்களுக்கு கொண்டு போக முடியாது. தங்க காரை வச்சு எவனையும் புதைச்சாங்களாம், தங்க தேரையே வச்சு புதைச்சாங்களாம். என்ன புதைச்சாலும் சரி, அவர் எலும்பு கூட்டு தான். சரிங்களா? அதனால் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா, பண இச்சைகள், ஆசைகள், வெறுப்புகள், அது மீது மோகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த பண ஆசைகள் என்ன தெரியுமா, எல்லா தீமைக்கும் பாவத்திற்கும் வேறாக இருக்குது. பணத்துக்காக இன்னைக்கு கொலை செய்யலாம், பணத்துக்காக தன் சரீரத்தை விட்டு போடுறான், பணத்துக்காக மனைவி பிள்ளைகளை கொள்றான், பணத்துக்காக இன்னைக்கு பெத்த தாயை கொள்றான், கூட பிறந்தவங்களே கொள்றான் பணத்துக்காக. ஆமாங்க, ஊழியக்காரங்களே இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, நிறைய ஆண்டோட பிள்ளைங்க பணத்துக்காக ரொம்ப கேவலமான காரியங்களை செய்கிறாங்க. பணத்துக்காக அண்ணன் தம்பிகளை ஏமாத்துறது, பணத்துக்காக உறவுகளை ஏமாத்துறது, சொத்துக்காக பணம் 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 பணம். என்னாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பணத்தை இங்கே வச்சுக்கிடுங்க, பல்லவராயத்துக்கு வர மாட்டீங்க இல்லையா? அந்த ஐஸ்வர்யவான் துக்கத்தோடு போயிட்டானா. கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பல்லவராயத்தில் பிரவேசிக்கிறது கஷ்டம்பா. ஏன்னா ஒட்டகமானது என்ன செய்யுமா, ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா. ஐஸ்வர்யவான் பல்லவராயத்தில் நுழைய மாட்டான். பார்த்துக்கிடுங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. சரியா? தீமை விட்டு விலகுங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக போகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களை நடத்த போகிறார். கண்ணில் அப்படி செய்வோம். பரலோக பிதாவே, என் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாக்கிட்டா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வரப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து நடத்துங்க. ஒவ்வொரு இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.